அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்கள் அரிதாதுரை யூடியூப் சேனல் மூலமாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டு கடந்துவிட்டது. எதிர்காலம் நம்பிக்கை இல்லாதது. தற்போது நம்மிடம் கிடைத்துள்ள இந்த தமிழ் புத்தாண்டை நல்ல முறையில் நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம், 12 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து சுப நிகழ்ச்சியிலும் செய்யக்கூடிய ஒரு கிரகமான குரு பகவான் இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டி உச்சம் பெற வருகிறார். அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரப்போகிறது. இதனால் அவரவர்கள் வீடுகளில் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப கல்வி, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி, மன அமைதி போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு தரப்போகிறது என்பதில் எந்தவித ஐயமும் நமக்கு வேண்டாம். அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த ஆண்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது என்ற காரணத்தால் மிகவும் நம்பிக்கையுடன், தைரியத்துடன், சந்தோஷமாக இந்த ஆண்டை நீங்கள் வாழ்த்தி வரவேறுங்கள் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. மேலும் நாம் தொடர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் வெற்றியும் அடைய வேண்டுமானால் சில விஷயங்களை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அதுதான் மன்னிப்பு, கருணை, மனித நேயம், கோபப்படாமல் வாழ்வது, அடுத்தவர்களை நல்ல முறையில் மரியாதையோடு நடத்துவது, அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருப்பது, இப்படி அனைத்து செயல்களுடன் கணவனே கண் கண்ட தெய்வம், மனைவியே மகாலட்சுமி, நம்மை பெற்ற தாய் தந்தையே நமக்கு முக்காலத்துக்கு உயர்ந்த தெய்வமாக அந்த தாய் தந்தையை போற்றி பாதுகாத்து வணங்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பெற்ற பிள்ளைகளே நம்முடைய சொத்து என்ற நிலையை தாங்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் போதும். அதன்படி நடந்து கொண்டு வாழ்ந்தாலே போதும். நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தானாக வழங்கும். பணம் உட்பட, நல்ல அமைதி உட்பட, நல்ல செல்வாக்கு உட்பட அனைத்தும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் முதலில் நம்முடைய மனம் மிக மிக சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதுமே கவலைப்படாதீர்கள். உலகம் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தடுக்க முடியாத விஷயம். ஆகவே மாறி மாறி நடக்கின்ற இந்த உலகத்தில் நம்முடைய மனம் மட்டும் மாறாமல் இருக்க வேண்டும். அதுதான் நம் மன அமைதி என்கின்ற அந்த வகையிலே செயல்படுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து வாழுங்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதே என்னுடைய தாழ்மையான